நம்ம தலைக்கு எண்ணெய் வைக்கிற மெத்தட் மட்டும் கரெக்டா வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளோட ஹேர் வந்து ரொம்பவே ஷைனிங்கா முடியெல்லாம் கொட்டாம இருக்கும். அதுக்கு இந்த சைடு ஒரு சின்ன அடுப்புல சுடு தண்ணி வச்சுக்கிறேன். இங்க சுடு தண்ணி ஆகிறதுக்குள்ள ஒரு சின்ன பாத்திரத்துல எனக்கு தேவையான அளவுக்கு இங்க தேங்காய் எண்ணெய், கொஞ்சமா வந்து ஆமணக்கு எண்ணெய், கேஸ்டர் ஆயில் ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி சேர்த்துட்டு இப்போ அந்த சுடு தண்ணியில ஒரு 2 to 3 மினிட்ஸ் மட்டும் நல்லா ஹீட் ஆகிற வரை வச்சுக்கலாம். கை பொறுக்கிற அளவு ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இப்போ வந்து ஹேருக்கு அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஹேர்ல இருக்கிற இந்த டேங்கிள்ஸ் எல்லாமே நல்ல பெரிய பல்லு சீப்பு வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஆயில வந்து நம்மளோட ஸ்கேல்ப்ல இருந்து நம்மளோட ஹேர் எண்டிங் வரைக்கும் நல்லா வந்து மெதுவா அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா ரவுண்டிங் மசாஜ் வச்சு நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது எப்படிலாம் மசாஜ் பண்ணலாம் அப்படிங்கறத நம்மளோட லாங் வீடியோஸ்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கேன். இந்த வீடியோ டைட்டிலுக்கு மேல ஒரு வீடியோ இருக்கு, அதை கிளிக் பண்ணி பாருங்க. ஒரு 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் நல்லா ஹேர் வாஷ்லாம் பண்ணிட்டு நல்லா ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் சீரம் வந்து கொஞ்சமா அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ கண்டிப்பா நம்ம ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் சீரம் கம்பல்சரி போடணும். அப்படின்னா தான் நம்ம ஹேர் எதுவும் டேமேஜ் ஆகாம இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க.